தீவிரவாதங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அது எல்லா மதத்திலையும் இருக்கு, இந்துவிலையும் இருக்கு, கிறிஸ்டியன்ல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு. பட் தீவிரவாதம் அப்படின்னாவே ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு முத்திரையை குத்திக்கிட்டாங்களா, நீங்களே குத்திக்கிட்டீங்களா, இல்ல இதை போக்குறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப நன்றி. ஐயா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தீவிரவாத செயல் என்பது ஐயா அவர்கள் தான் நாங்க இதுவரைக்கும் சந்திச்ச இந்த கேள்விகள்லயே இந்த மாதிரி கேட்டது ஐயா அவர்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. தெளிவா விளங்கி கேட்டிருக்காரு. என்ன கேட்கிறாரு? தீவிரவாத செயல்ல எல்லாரும் ஈடுபடுறாங்க, முஸ்லீம் ஈடுபடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்துக்கள் ஈடுபடுறாங்க, இலங்கையில நடக்குது, அஸ்ஸாமில் நடக்குது, மேகாலயாவில் நடக்குது, காஷ்மீர்ல நடக்குது, பீகார்ல நடக்குது, ஆந்திராவில் நடக்குது. தீவிரவாதத்துல எல்லா சாதி மதமும் தான் என்ன செய்யுது, ஈடுபடுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தீவிரவாதி, முஸ்லீம்களுக்கு மட்டும் தீவிரவாதி என்று முத்திர குத்த காரணம் என்ன? அதான் உங்களுடைய கேள்வி. அது காரணம் என்னன்னு சொன்னா, மேற்கத்திய உலகத்தினுடைய சூழ்ச்சி தான் காரணம். இஸ்லாமிய வளர்ச்சி மேற்கத்திய உலகத்தை வீழ்த்துகிற வகையில தாறுமாறா வளர்ந்துகிட்டு வருது. நீங்கள் ஒரு காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப அரபு நாடுகள் இருக்குல்ல, இந்த அரபு நாடுகள் எல்லாம் கூட இத்தாலியின் கீழே இருந்தது. இத்தாலினா ரோம், ரூம் இருக்குல்ல, ரோம், ரோமாபுரி, அந்த ரோமாபுரியின் கீழே, ரோமாபுரி இத்தாலி இங்க கிடக்குன்னு பாருங்க. அங்கேருந்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் அவர்கள் தங்களுடைய ஆளுகையில வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷார் அவங்க தங்கள் கையில உலகத்தினுடைய முக்கால்வாசியை வச்சிருந்தாங்க. இந்தியா உள்பட, பாகிஸ்தான் உள்பட, அரபு நாடுகள் உள்பட எல்லாம் யார் கையில இருந்துச்சு? பிரிட்டிஷார் கையில இருந்துச்சா இல்லையா? வெள்ளைக்காரனை எடுத்து போராடணுமா இல்லையா? அப்படி இருந்தது. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் அமெரிக்காவின் கீழே ஒன்னா போய்கிட்டே இருக்கிறது. ஒரு நாடா இருக்கிறவன் ஒவ்வொரு நாட்டில தலையிட்டு டம்மி ஆட்களை நியமித்துக் கொண்டு கப்பம் வாங்கி கொண்டு இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவும் அமெரிக்கா கையில தான் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவில் தான் இருக்கிறது, ஈராக்கு அமெரிக்காவில் தான் இருக்கிறது, இன்னும் ஈரானுக்கு அடுத்து குறி வச்சிருக்கிறான். இந்த நாடு பிடிக்கக்கூடிய சிந்தனை மேற்கத்திய உலகத்துக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. அத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கு எதிராக இறங்கி தொடச்சி எரிஞ்சது எல்லாமே இஸ்லாம் தான். இப்ப முதல்ல இத்தாலியில சக்கரவர்த்தி இருந்தார்ல, ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ்லாம் இருந்தார்ல, அவருடைய ஆதிக்கத்தை ஒட்டச்சி எரிஞ்சது யாரு? முகமது நபி. அவர் காலத்துல ஹெர்குலிஸ் மன்னர் இருக்காரு. அவங்க நபிகள் நாயகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அரபு மண்ணில இருந்து விரட்டி 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 அடிக்கப்பட்டு இத்தாலி வரைக்கும் கொண்டே அவங்களை விட்டாச்சு. அந்த நாடு பிடிக்கக்கூடிய பிற நாடுகள்ல காலு ஊன்றி கொண்டு ஆட்சி செலுத்தி இருக்கிற அந்த சக்கரவர்த்திகளை எல்லாம் விரட்டி அடித்ததுல முக்கிய பங்கு யாருக்கு? முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் காலத்துல இருந்தது. அதே மாதிரி பிரிட்டிஷார் இருக்காங்கல்ல, இவங்க உலகத்தை எல்லாம் பிடிச்சி ஆண்டுகிட்டு இருக்காங்களே. அப்ப இந்தியாவுல நம்ம சுதந்திர போராட்டம் நடத்தல, எல்லாரும் பங்கெடுத்தோம். இந்திய போராட்டம் மட்டும் அவர்களை விரட்டல. துருக்கியில இஸ்லாமிய ஹிலாபத் இருந்துச்சு, அதை எதிர்த்து அதையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. ஹிலாபத் இயக்கம் என்கிற பெயர்ல உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக அணி திரண்டதுனாலதான் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வலிமை கிடைச்சிச்சு. அதனாலதான் ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் விரட்டி அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் தான். அப்பதான் அவங்க சிந்திக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் யாரு இருந்தா நீங்க வருத்தப்படக்கூடாது, நடக்கிற உண்மை, நடந்த உண்மையை நான் சொல்றேன். அப்ப கிறிஸ்துவ உலகம் யோசனை பண்ணது என்னன்னு கேட்டா, நம்ம கிறிஸ்துவத்தின் கீழே உலகத்தை எல்லாம் கொண்டு வரதுக்கு பாடுபடுறோம். ஆரம்பத்திலையும் இந்த முகமது அதை கெடுத்து விட்டாரு. இரண்டாவது தடவை இந்த ஹிலாபத் இயக்கம் சொல்லி பிரிட்டிஷார ஓரம் கட்டி லண்டனோட கொண்டு நிப்பாட்டியாச்சு. இப்ப பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தை அந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இவங்க பக்கம் வெறுப்பு உண்டாக்கி வச்சா, தனிமைப்படுத்தினால்தான் இவங்க சரியா வருவாங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் இவனை எதிர்த்து செய்யற காரியத்தை எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேற்கத்திய மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முஸ்லீம்கள் எதை செஞ்சாலும் இஸ்லாமிய கலர்ல அதை போடுங்க, முஸ்லீம் எதை செஞ்சாலும் சரி அதுக்கு என்ன சரி, முஸ்லீம் தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதி, கிறிஸ்தவ தீவிரவாதம் சொல்ற. ஜார்ஜ் புஷ் இருக்காரு, அவர் ஈராக்ல போர் எடுத்தார், அது கிறிஸ்தவ தீவிரவாதம் இல்லையா? சிலுவை போர் தான் அவர் சொன்னாரு. ஆப்கானிஸ்தான்ல போய் தாக்குதல் நடத்தினாரு, அது கிறிஸ்தவ தீவிரவாதம் இல்லையா? அதுல எல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க,
முஸ்லிம் தீவிரவாதம்ங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணுங்க என்று சொல்லி மேற்கத்திய மீடியாக்களுக்கு கிளாஸ் நடத்தப்பட்டு போப்பாண்டவர் போன்றவருடைய ஆசியில இந்த வாசகத்தை உலகத்துக்கு இறக்குமதி செய்தார்கள். இங்க உள்ளவனுக்கு என்ன, அவனுக்கு இப்படி அவனுக்கு நோக்கம் இருந்துச்சு. இங்க உள்ள மீடியாக்கள் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் என்னத்தை கொடுக்கறான்னு அப்படியே போடுறது. இவங்க விலைக்கு வாங்கிவிட்டான். இங்க உள்ள டிவி மீடியா எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, முஸ்லிம் தீவிரவாதிங்கிறான். எல்லா முஸ்லீமா பண்றோம், 4 கிறுக்கு பைய பண்றான், நாங்க எதிர்க்கிறோம், அவனை கடுமையா எதிர்க்கிறோம். இது இஸ்லாத்துல இல்லைன்னு சொல்றோம். அப்படி சிந்தனையை உள்ளவர்கள் நாங்க மாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லீம் இயக்கங்களோ சங்கங்களோ சபைகளோ ஜமாத்துகளோ பள்ளிவாசல்களோ இவர்களை ஆதரிக்கிறது இல்ல. அப்படி இருந்தும் கூட தீவிரவாதின்னு மட்டும் சொல்றதுக்கு பதிலா முஸ்லிம் தீவிரவாதி சொல்லி மேற்கத்திய உலகத்துக்காரன் கண்டுபிடிச்ச அந்த சித்தாந்தத்தை நம்ம நாட்டில் உள்ள மீடியாக்களும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்கள் அங்க விலை போன காரணத்தினால அல்லது அவன் சொன்னா சரியா தான் இருக்கு என்கிற நம்பிக்கையின் காரணத்தினால இப்படி ஒரு கருத்தை விதைத்து விட்டார்கள். எல்லா மதத்திலையும் தான் தீவிரவாதி இருக்கிறார்கள், எல்லா சாதியிலையும் தீவிரவாதி இருக்கிறார்கள், எல்லா நாட்டிலையும் தீவிரவாதி இருக்கிறார்கள், எல்லா மாநிலத்திலையும் தீவிரவாதி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது.